வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் ஏன் தாமதம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளைய தினம் மே 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா +2 தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் காலதாமதம் பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழக முதல்வராக பதவி ஏற்பதில் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா நிரூபிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 118 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. இப்போ வரைக்கும் 5 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா யார் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தெரில. அதனால் ஆட்சி அமைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்குது. இதனால் மே 10ஆம் தேதிக்குள்ள அந்த ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்ததுனால மே 10ஆம் தேதிக்கு பின்னர் தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. +2 தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம் ஏன், தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம், இதை பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். +2 தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில பள்ளிக்கல்வி வாரியத்தின் கீழ் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாகும், அதாவது நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் தாமதமாகலாம் என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க. தேர்வு முடிவுகளை வெளியிட மாநில அரசின் ஒப்புதல் தேவை என்பதால் புதிய அரசு ஆட்சி அமைந்த பிறகு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, மாநிலம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி மாநிலம் முழுவதும் தனித்தேர்வுகளும் சேர்த்து 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இத்தேர்வை எழுதினர். மாணவர்களுடைய விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்த்து மாணவ மாணவிகளுக்கிடையே நிலவி வந்தது. தற்போது தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்ட தகவல் வெளியாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா +2 தேர்வு முடிவுகள் ஒத்திவைப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. தேர்வு முடிவுகள் வெளியிட அரசின் அனுமதி தேவை என்பதால் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்நேரம் நாளைக்கு மே 8ஆம் தேதி, இன்றைக்கே பார்த்திங்கன்னா நாளைய தினம் ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வெப்சைட்டில் அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். இப்போ வரைக்கும் நமக்கு அந்த வெப்சைட்டில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. வேணால் அதை நான் காட்டுறேன். ஸோ டிஜியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இந்நேரம் ஷோ ஆகிருக்கும். இப்போ நாளைக்கு மே 8ஆம் தேதிங்களா, இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ரிசல்ட் வருது அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கும். தற்போது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இன்றைக்கி மே 7ஆம் தேதி, நாளைக்கு மே 8ஆம் தேதி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் நோட்டிஃபிகேஷன் காட்டும். HSC +2 ரிசல்ட்டு ரிலீஸ்டு ஃபார் மே 8 9:30 அப்படின்னு. அதனால் எந்த ஒரு அப்டேட்டும் இப்போ வரைக்கும் ஷோ ஆகலை. அதே போல் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா தள்ளி போகும் +2 தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதிக்கு பின்னர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ மே 10ஆம் தேதி பின்னர்னா அப்படின்னா பார்த்திங்கன்னா மே 2வது வாரத்தில் தான் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா வெளியாகுமா, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆட்சி அமைப்பு இருக்குமா, யார் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சு அந்த அமைச்சரவை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. அதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் அந்த தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் பல வகையான சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து 10th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.